உங்கள் வீட்டில் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி என் பிள்ளை கூட நான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அவனை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ நான் கான்சென்ட்ரேட் பண்ணி என்னோட ஃபுல் எஃபர்ட் போட்டாலும் அவனோட ஒர்க்கை அவன் ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்குள்ளே நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகுறான். கான்சென்ட்ரேஷன் லெவல் அதில் இருக்க மாட்டேங்குது. ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டேங்கிறான். அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணி பேசியிருக்கிறத நானே பர்சனலாக கேட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்கள் பிள்ளையோட கான்சன்ட்ரேஷன் லெவல், மெமரி பவர், அந்த ஃபோக்கஸ் எல்லாமே ரீட்டைன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சில ஐடியாஸ் நான் தரேன். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஒரு 2 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கிண்டர் கார்டன்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் கிரேட்ஸ்க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 6 to 12 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வரைக்கும் இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடையில் போயிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு 4-5 கலர்ஸ் பீட்ஸ் வாங்கிக்கோங்க. சின்ன சின்ன பீட்ஸ் வாங்கிடாதீங்க, கொஞ்சம் பெரிய பெரிய பீட்ஸாகவே வாங்குங்க. நிறைய கலர்ஸ் வாங்கிக்கோங்க. அது எல்லாத்தையுமே ஒரே பவுலில் நீங்கள் போட்டுட்டு ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்கள் பிள்ளைக்கிட்ட எத்தனை கலர்ஸ் வாங்கியிருக்கீங்களோ அத்தனை பவுல்ஸையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அட் அ டைம் ஒவ்வொன்றா எடுக்க சொல்லுங்கள். ஒவ்வொன்றா எடுத்து ஒன் டைப் ஆஃப் கலர்ஸ் எல்லாம் ஒரு பவுலில், இன்னொரு டைப் ஆஃப் கலர்ஸ் எல்லாமே இன்னொரு பவுலில், ஸோ இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ண சொல்லுங்கள் அந்த பீட்ஸை. அப்படி செக்ரிகேட் பண்ணும் போது ½ an hour ஆச்சும் அட்லீஸ்ட் அதுக்காக உட்காருவாங்க. ஸோ அப்படி உட்காரும் போது அவங்களோட பேஷன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அவங்க ஒவ்வொன்றா எடுத்து அவங்க கண்ணால் அந்த கலர்ஸை பார்த்து பிக் பண்ணி எடுத்து போடும்போது அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்லாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட பேஷன்ஸ் லெவலாக இருக்கட்டும், அவங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவல், ஃபோக்கஸ், அட்டென்ஷன், இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் செகண்ட் மெத்தட், ரீடிங் ஸ்கில் என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ரீடிங் ஸ்கில் என்ஹான்ஸ் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு டெய்லி அவங்கக்கிட்ட ஷார்ட் ஸ்டோரிஸை படிக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. அந்த ஸ்டோரி அவங்க படித்து முடித்த உடனே அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட அந்த ஸ்டோரியை திருப்பி நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கும் போது அவங்க படித்த ஸ்டோரியை அவங்க ரீகலெக்ட் பண்ணி ப்ராப்பராக ஆர்டிகுலேட் பண்ணி உங்ககிட்ட அதை நரேட் பண்ணுவாங்க. இந்த ரீடிங் ஸ்கில் மூலயமா அவங்களுக்கு ஆர்டிகுலேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது. கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இந்த ஆர்டிகுலேஷன் மூலயமா அவங்களுக்கு ப்ராப்பராக இம்ப்ரூவ் ஆகும். டெய்லி அவங்களுக்கு அந்த ரீடிங் ப்ராக்டிஸ் ஹேபிட்டாக மாறும்போது அவங்க டெய்லி நிறைய ஒக்காபுலரிஸ் கற்றுப்பாங்க. அந்த ஒக்காபுலரிஸை ப்ராப்பராக அவங்க டே டு டே லைஃப்லையும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த ரீடிங் ஸ்கில் மூலியமாகவும் உங்கள் பிள்ளையோட மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன் லெவல் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த டிப்பெல்லாம் தாண்டி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப் இருக்குது. ஸோ ஹேபிட்டாக உங்கள் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங், ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி ஏதாவதுல ஒன்று ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ எதுலையாச்சும் அவங்க இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட காக்னேட்டிவ் எபிலிட்டியும் மெமரி பவரும் நல்லா இருக்கும். கான்சன்ட்ரேஷன் லெவலும் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களோட பிள்ளைங்க அவுட்டோர் கேம்ஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலலாம் அவங்க இன்வால்வ் ஆகும்போது அவங்க எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க, சோர்வாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள ஏதாவது இந்த மாதிரி ஒரு அவுட்டோர் கேம்ஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஜாயின் பண்ணி விடுறது ஒரு நல்ல ஒரு அட்வைசபிளான சாய்ஸ். எல்லாத்தையும் தாண்டி முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம், உங்களோட பிள்ளைக்கு ஒரு பெட்டரான ஸ்லீப். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பராக அவங்க தூங்கலைன்னா அடுத்த நாள் ரொம்பவே ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி தடுக்கலாம்னா ஸ்க்ரீன் டைமை அவங்களுக்கு கம்மி பண்ணிடுங்க. அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 or 2 hours முன்னாடி லேப்டாப்பில் அவங்க ஸ்க்ரீன் பார்க்குறத ரொம்பவே ரெடியூஸ் பண்ணிவிட்டு அவங்க கூட ஆக்டிவாக ஏதாவது பேசி விளையாடுறதுக்கு உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்குன்னா அவங்க கையில் ஏதாவது விளையாடுற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கை பாருங்கள். ஃபோன் மட்டும் கொடுத்துடாதீங்க. இதெல்லாமே ப்ராப்பராக டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட பிள்ளைங்கக்கிட்ட நீங்கள் என்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்களோ உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும், பார்க்க முடியும். 6 to 8 கிரேட்ஸ்க்கு என்ன மாதிரியான டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணலாம்? ஃபைன்மேன் டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணலாம் 6 to 12 கிரேட்ஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த ஃபைன்மேன் டெக்னிக்னா என்னென்னா, அவங்க டெய்லி அவங்களோட ஹோம் ஒர்க்ஸு, அவங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கும் போது அவங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சோ அதை ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு டீச் பண்ண சொல்லுங்கள். டீச் பண்ணும் போது கண்டிப்பாக அவங்க எந்த லெவலில் இருக்காங்க, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க.
ஸோ அவங்க எந்த லெவலில் இருக்காங்கன்னு புரிஞ்சாதான் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன ஸ்டெப் எடுக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகே, பேசிக் லெவல் மட்டும்தான் என் பிள்ளைக்கு புரியுது, இன்னும் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் கொடுத்து புரிகிற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம். இல்லாட்டி அவங்களோட டீச்சர்ஸ்கிட்டயே கொஞ்சம் போயிட்டு ஹெல்ப் கேட்டு இந்த லெவலில் தான் என் பிள்ளை இருக்கான், இன்னும் கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்க புரிய வைக்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லும் போது கண்டிப்பாக உங்களோட பிள்ளைக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து கிராஸ்பிங் கெப்பாசிட்டி இதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகுறது உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் டெக்னிக் பொமோடோரா டெக்னிக். இந்த டெக்னிக் எதுக்காகனா, அட் அ ஸ்ட்ரெச் நம்ம எக்ஸாம் முன்னாடி பிள்ளைங்களை உட்கார வச்சு 2 hours 3 hours சொல்லிட்டு படிக்க வைப்போம். அட் அ டைம் நம்ம இப்படி 2 to 3 hours உட்கார வச்சு இதை படி, இந்த சப்ஜெக்ட் இன்னும் முடிக்கல, இன்னும் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிடுவாங்க. பொமோடோரா டெக்னிக் என்னென்னா, டைமர் அலாம் டைமர் வச்சுக்கோங்க. 25 minutes ஈச் 25 minutesக்கு அப்புறம் ஒரு 5 minutes அவங்களுக்கு பிரேக் கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு திருப்பி வந்து அடுத்த செட்டு உட்காரும்போது ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணியும் படிப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ அட் அ ஸ்ட்ரெச் எப்போவுமே பிள்ளைங்களை உட்கார வச்சு படிக்க வைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அந்த கான்சென்ட்ரேஷன் லெவல்னு ஒன்று இருக்குது தெரியுமா? இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்கோம், ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணுறோன்னா ஒரு 25 minutes ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா நம்ம வந்து லிசன் பண்ணுவோம், நல்லா கிராஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட அந்த அட்டென்ஷன் ஸ்பேனே வந்து கம்மியாயிடும். எப்போவுமே படிக்கும் போது ஒரு 25 minutes ஒரு 30 minutes தொடர்ந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுக்கிறது நம்மளோட மைண்டுக்கும் சரி நம்மளோட பாடிக்கும் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். திருப்பி அடுத்த ஒரு செட் நம்ம உட்காரும் போது படிக்கும் போது நம்ம திருப்பி ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஃபுல் எனர்ஜியோட நல்லா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரியே படிப்போம். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி படிக்க வைங்க. நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க, அவங்களும் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். Until then, it's bye from Jamila Fatima. Take care. Bye.